இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல நண்டு பிரட்டல்னா கொஞ்சம் செமி கிரேவியாக நண்டு கறி கொண்டு வைக்க போகிறோம். இப்போ நண்டில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நான் கன பேருக்கு இந்த நண்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. இதில் வந்து 2 கலர் வாரது. இல்லை நாங்கள் நீலக்கால் நண்டு சொல்லுவோம் தானே, நீலம் உண்டு, மற்றது இந்த ப்ரௌன் கலரில் இருக்க இந்த நண்டு உண்டு. அப்போ இதில் வந்து எனக்கு முந்தி இதை பெரிய நாலேஜ் இல்லை. அப்போ நான் முந்தி நண்டு பட்டி வேண்டுன்னா என்ன நீலக்கால் நண்டு எழுதி இருக்குது. இவங்க சுற்றுறாங்க அடியில் நீலக்காலை வச்சு, இதை மேலே நீலக்காலை வச்சுட்டு உள்ளுக்கு திறந்து பார்த்தா இந்த நண்டு கிடக்கும். அப்போ சரியா கோவம் வர்றது என் போய் சொல்லி விற்கிறாங்க. ஆனால் பிறகுதான் தெரியும் 2 வந்து ஒன்று வந்து ஆண் நண்டு, ஒன்று வந்து பொம்பளை நண்டு, ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல். சரி, அதை எப்படி பார்க்குறேன்றது எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் தான் விளங்கப்படுத்தினவர். இது இப்படி ஆண் நண்டு, இது பெண் நண்டு, இதுண்டு பார்க்குறேன்ட்டு. இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. இப்படி இருந்ததுன்னு சொன்னேன். இந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது நண்டு வந்து பொம்பளை நண்டு. சரி, இந்த நீலக்கால் நண்டு ஆக்சுவலி இந்த நீலக்கால் நண்டு வந்து ஆம்பளை நண்டு. இங்கே பாருங்க, இதுதான் அதுக்குரிய அடையாளம். ஏன் சிரிக்கிறீங்க? ஓகே, இதுதான் நண்டுண்ட சீக்கிரம் நீலக்காலுக்கும் மற்றதுக்கும் இடையில் உள்ள இது ஆண்பன். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த கறி வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. இது வந்து எனக்கு அந்த மசாலா அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து நார்மல் ரெட் சில்லி உரைப்பானதும், காஷ்மீர் சில்லியில் ஒரு 4-5 எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா எனக்கு அந்த கலருக்காக வேண்டி. மற்றது இது பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். நான் சமைக்க போகிறது 1 கிலோ நண்டு. அதுக்கு சரியா, அதுக்கு தான் இந்த அளவு. 1 டேபிள் ஸ்பூன் சும்மா ஃப்ளாட்டாக இது பெருஞ்சீரகம். சின்ன ஜீரகம் 3/4 டேபிள் ஸ்பூன். மிளகு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். சரி, பிறகு இது வந்து நான் தாளிக்கிறதுக்கு முதல்ல எண்ணெயை போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு இதில் வந்து கொஞ்சம் கடுகு இருக்குது. ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இதுவும் வந்து ஒரு நுனிக்கரண்டியால் ஒரு கொஞ்சம் வெந்தயம். மற்றது 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன கல்பாசி, ஒரு ஸ்டார் அனாசிப்பூ, மற்ற சின்ன 2-3 பட்டை, கருவா, சின்னமன் ஒரு 3 கராம்பு க்ளோவ்ஸ். சரி, இது வந்து தாளிக்க போடுறது. மற்றது வதக்கிறதுக்கு கருவேப்பமில்லை, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, உள்ளியில் வந்து ஒரு 6 பல் இருக்குது, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு உரப்புத்து சாப்பிட மாட்டீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் போட வேண்டாம். ஒரே ஒரு டொமாட்டோ நல்ல பழுத்தை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது ஒரு லார்ஜும் ஒரு மீடியம் சைஸில் ஒன்று கிடந்தது. அப்புறம் அதில் சேர்த்து போடுவோமா, ஒரு ஸ்மால் ஒரு பெருசும் ஒரு சின்னனும் வச்சுருக்கிறேன். வெங்காயம். சரி, இது எல்லாத்தையும் நான் சாப் பண்ணிவிட்டு இந்த நண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு வந்து இது வந்து இவ்வளோ வந்து ட்ரையாக அரைக்கிற பவுடர் இருக்குது. சரி, பிறகு எனக்கு அடுத்தது வந்து இந்த முருங்கையிலையும் கடைசி அரைக்கைகளை நான் இதுக்குள்ளே சேர்ப்பேன். மற்றது டோட்டலாக மற்றது வந்து இது வந்து வெட்டை அரைக்கிறதுக்கு தேங்காய் பூ 1 கப் இருக்குது. மற்றது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஹேண்ட்ஃபுல் காஜு எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, மற்றது கசகசா இருக்குது. இதில் ஒரு டீஸ்பூன் போடுவேன். கசகசாண்டா இது இந்த பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்கிறது. இது வெள்ளை பொட்டுக்கடலை இருக்குல்ல, இது வந்து ட்ரை சன்னா. இந்த பொட்டுக்கடையில் கடையில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுவேன். இவ்வளவு எடுப்பேன். சரி, இது எல்லாத்தையும் இது இவ்வளவு 4 சாமான்களும் உண்டா வறுத்துட்டு தண்ணி விட்டு இதை பாலாக எடுப்பேன். சரி, இதை விட்ட உடனே திக்காயிரும் கறி. ஓகே, மிச்சம் நான் உங்களை நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு மிச்சம் உங்களுக்கு செய்முறையெல்லாம் சொல்கிறேன். சரி, ஒரு நண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணுறான்னு சொல்லி பாருங்க, எப்படி க்ளீன் பண்ணுறான்னு. சரி, முதல்ல இந்த காலுகளில் இருக்கிற இந்த கீழே உள்ள இதை இப்படி சிம்பிள் இப்படியே முறைக்க விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். சரி, இந்த கீழே அதே மாதிரி அடுத்த பக்கமும் இப்படி பாருங்க, இதை அண்டிட்டு
பிறகு இந்த மேல்கோது உடைக்கிறதுக்கு இந்த இது பாருங்க, இது ஆம்பளை நண்டு சொன்னானே, இதை தூக்கி லிஃப்ட் பண்ணி கொண்டு இப்படியே இதை தூக்குனீங்களா கோது ஈஸியாக உடைஞ்சி வரும். இதுதான் இதுன்ற இது. அப்புறம் நீங்கள் இதை வந்து முழுசாக போட போகிறீங்கன்னா முழுசாக போடலாம், இல்லை ஹாஃப் ஆக்கணுமெண்டா இப்படி முறிச்சிங்கண்டா ரெண்டாக வரும். சரி, இங்கே சரி சரியா, இதை நான் இன்னைக்கு கழுவு க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் எல்லாம் ரெடியாக எல்லாம் வச்சுட்டேன். நண்டெல்லாம் இந்த கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இனி வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த மசாலா இதுக்கு நான் வந்து இந்த கறிக்கு வந்து தூளொன்றும் போட போகிறதில்ல, எல்லாமே இதில் தானே நல்ல காரசாரமான ஒரு நண்டு. ஓகே, முதல்ல வந்து மிளகாயை போட்டு வறுத்துட்டு மிளகாய்க்கு நம்ம வெட்டி வரும், அதுக்கு ஈஸியாக இருக்கும். உரப்பு சாப்பிடாதாக்கலன்னு சொல்லி சொன்னால் இப்படி நீங்கள் வெட்டி வைக்கல, இந்த சீட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அதை எடுத்து விடணும். சரி, அப்போ உங்களுக்கு கலருக்கு மட்டும் இந்த மிளகாய் இருக்கும், உரப்புக்கும் அந்த சீட்ஸ் அதில் தான் கேரம் இருக்கும், அதனுடையால் நீங்கள் அதை எடுத்து விடலாம். ஓகே, மிளகாயெல்லாம் நான் எடுத்து எல்லாம் கழுவி தான் வைக்கிறேன். நான் எல்லாம் சரி எல்லாமே இதில் கழுவி போட்டு தான் வச்சுருக்கிறேன். ஓகே, பாருங்க, இந்த மிளகு நல்ல வாசம் திரும்பி ஸ்லோவில் எப்பையும் சமையல்ன்றது பேஷண்ட் வேணும், பொறுமை. டக்டக்கான நீங்கள் ஹீட்டை கூட்டி போட்டு ஒரு ரூபாய் சமைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நீங்கள் எதிர்பார்த்த சுவா வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனுடைய எப்பையும் சமைக்கல இந்த டெம்பரேச்சர் வந்து எப்பயும் நீங்கள் இது வந்து மீடியத்தில் வச்சுக்கொள்வது எப்பயும் இல்லை, மீடியம் அல்லது கொஞ்சம் லோ. எந்த ஒரு சமையலையும் நீங்கள் வந்து லவ்வோடு செய்வீங்கன்னு சொன்னால் சொல்லி சொன்னால் அதோட சுவையே தனி. வடிக்கட்டது மிளகாயம் வந்து நல்லபடியாக அந்த பச்சை மிளகாய் எல்லாம் போயிட்டுது. ஓகே, இதுக்குள்ள நான் ஒரு கொஞ்சம் கருவேப்பமில்லை ஒரு 4-5 இதையோடு சேர்த்து சூடாக்குறேன். பாப்பி சீட்ஸ் கசா காரம் இது இந்த பாப்பி சீட்ஸ் எல்லாம் பிடிக்க வடிகட்டுது. இப்போ சும்மா மட்டமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலைன்றது ட்ரை சனா என்ன இதுக்குள்ளேயே நான் அந்த தேங்காய் அப்போ தான் அந்த மற்றது கரெக்டான இருக்குது. ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற பச்சை எல்லாம் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அந்த தேங்காய் இந்த வாசம்படியில் வருவதையும் இதை மெதுவாக வரணும். இந்த தேங்காய் வறுத்து கொண்ட வரைக்கும் வர வாசனை இருக்கணும், அது கரையில் தெரியும். அப்போ இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டுது. சரி, இப்போ இதையும் நாங்கள் இறக்கிட்டு தாளிக்கு வதக்கிறதுக்குரிய சாமான் இதை ஆறட்டும். இது ஆறினோடனே இதை பவுடர் ஆக்குவேன். அதை மாதிரி இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் போட்டு ஒரு பால் மாதிரி ஒரு கட்டியாக வரும், இதை அரைச்சி எடுப்பேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டையும். இதை இப்போ நான் பவுடர் ஆக்க போகிறேன். சரியா, நான் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு ஏற்ற அளவு எண்ணெயை விடுறேன். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சாமான் வச்சுக்கிறேன். கடுகு, வெந்தயம்,
கடுகில் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயத்தில் ஒரு நுனி டீஸ்பூனால் ஒரு கொஞ்சம், இது 1/4 தான். கடுகு அது உங்களுக்கு ஓடி திரியிறது அப்படி இருக்குது. வெந்தயம் 1/4 விட ஒரு கொஞ்சம் குறையா, 4 கிராம்பு இருக்குது, ஒரு ஸ்டார் அனீஸ் இருக்குது, சின்ன 2 இன்ச்சில் ஒரு 3 பட்டை இருக்குது. இது வந்து கல்பாசி, இது பெருஞ்சீரம் 1 டீஸ்பூன் இருக்குது. இவ்வளோத்தையும் இப்போ நான் ஓகே இப்போ நான் போட்டு அந்த பெருஞ்சீரம் கடை இதெல்லாம் நம்ம வெடிக்கிட்டுது. சரி, இப்போ நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். இப்போ திரும்ப குறைக்கிற மீடியத்துக்கு வெங்காயம் அப்படியே நைஸாக தொட்டா கண்ணாடி கடந்த முறையும் வளர்க்கணும். ஓவராக செய்யக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் கண்ணாடி படம் வந்தால் சாப்பிடும். கருவேப்பிலை போடணும். பச்சை மிளகாயும் சேர்த்து போடணும். இஞ்சி பூண்டு அதில் போட்டு பச்சை வாசனை வச்சு இந்த இஞ்சியை முள்ளியத்தில் போட்டு இந்த பச்சை வாசனை போட வரைக்கும் சேர்த்து வளர்க்குவோம். இதெல்லாம் பதம் கொண்டு வந்துட்டுது. ஓகே, இப்போ வந்து மசாலா எல்லாம் போடணும்னா இந்த வெந்தயத்தில் போட்டால் சூட்டோட கேக்கில் வந்து நண்டை முதல் கேக்கில் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேண்டி கொண்டு வரையத்தில் அந்த நண்டு இந்த ஃப்ளேவர் வெளியாது தனியாக வரங்க. இப்போ இந்த நேரம் நான் இந்த நண்டுக்கு வேணும்னா உப்பு இப்போதைக்கு வந்து இதில் 2 டீஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன்னா. ஓகே, இந்த 1 கிலோ நண்டுக்கு நான் டைம் வச்சுட்டோம். அப்புறம் காங்காட்டி பார்த்து போடலாம். நான் அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இதோட இன்னும் 15 மினிட்டாலும் அரைக்கலாம். நான் ஒரு வாக இருந்தாலும் தான் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பூ கஜு எல்லாம் போட்டு இதை வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றினோன்னா கறி தடிக்கும். சரியோ, அப்போ நான் கொஞ்சம் தண்ணி விடுவேன். அப்போ அந்த இதை சரியாக வருமா இதுக்கு எப்படி இந்த அமௌண்ட்டுக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-120 ml தண்ணி அப்புறம் விட்டு அரைக்க போடணும். நான் 2 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ இந்த அரிச்சு வச்ச இந்த வெட்டி இன்க்ரீடியன்ஸ் வைக்கணும். என்னோட கஜு எல்லாம் போட்டிருக்கிறோம், கடலை போட்டிருக்கிறோம், பப்பி சீட்ஸ் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் இப்போ கஜு எல்லாம் வந்து இறுகி வர சாமான்கள். நீங்கள் ஏதாவது கறிகள் உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு சொன்னால் கஞ்சி பேஸ்ட் அரைச்சி ஊற்றினீங்கன்னா அது திக்காயிரும். இந்த தண்ணி அளவாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமென்று நான் இப்போ இதை ஒரு 300 ml விட்டுருக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பிரட்டெல்லாம் வேணுமென்று சொன்னால் நீங்கள் குறைச்சி விடலாம். நான் பிரட்டெல்லாம் அடிக்கிறோம். கொஞ்சம் செஞ்சு தான் எடுக்க போகிறோம். கொதிக்கட்டும். அப்புறம் பார்ப்போம். இவ்வளோ நேரம் தொடங்கினதுக்கு நான் மூடி போடவே இல்லை. என்னைத்தான் மூடி போடுறோம். சரி, மூடியை போட்டு கொஞ்சம் லூஸாக ஃபுல்லாக மூட வேண்டாம். இப்படி வச்சு மீடியத்தில் விடுங்க கொஞ்சம். ஓகே, நான் பட்ட தண்ணி வந்து இது காணாது. இந்த எனக்கு நான் சொன்னேன் தானே, எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இப்போ வறண்டி வேண்டாம். என்ன இப்போ தான் கொதிக்கத்து வாங்குது. கஜு எல்லாம் நான் போட்டதுனால கொஞ்சம் கூட இறுகி கொண்டு வருது. அதான் சொன்னேன், சில இதில் வந்து நாங்கள் பார்த்து சொல்லுவோம். சரியான அளவு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடலாம். என்னென்னா ஒவ்வொரு அதில் தண்ணியில் பொறுத்து இருக்குது. ஓகே,
இப்போ நான் திரும்ப ஒரு 300 ml விடுறேன். என்னால் கொஞ்சம் லூஸாக வேணும், பிரட்டல் வேண்டாம். இது வந்து அடிக்கடி நீங்கள் பார்த்து கிளறி அடியில் நல்லா கவண்டி அடியில் நல்ல பொட்டம் வரையும் கொண்டு போய் வடிவாக பார்த்து தானே இரண்டு சொன்னால் கஞ்சி பேசுவது போட்டதுனால சின்ன இருக்கிற சட்டியோடு அது அடியில் ஒட்ட பார்க்கணும். நீங்கள் கட்டி ஆகிட்டுன்னு சொன்னால் என்னுடைய அடிக்கடி அதை கவனிச்சு கொடுப்போங்க. தள்ளிட்டு நல்ல ஸ்லோவில் விட்டுட்டு ஒரு அப்படியே மூடி விடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் போட்ட உப்பு இதுக்கு காணும். ஓகே, ஃபைனல் டச். ஏற்கனவே நல்ல காரசாரமாக தான் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் நல்ல அடித்து வச்ச மிளகு கொஞ்சம் போட்டால் இன்னும் சும்மா காரம் அந்த மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரெஷ்ஷாக அடித்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுட்டு அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் அப்படியே அப்படியே தூவிட்டு அப்படியே இந்த முருங்கையில் அப்படியே போட்டு ஒரு காரம் காரிட்டு முருங்கையில் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடுங்க. முருங்கையில் இல்லையா, இதெல்லாம் ஆப்ஷனல். இது வந்து நான் கொஞ்சம் நாங்கள் எங்களை ஸ்லோண்ட அங்கே தான் எல்லாத்த வீடுலையும் வளவுக்கு வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்கும். அப்போ நண்டு வச்சா அப்படி தூக்கி கூட நம்ம எப்படியும் கொண்டு வந்து டக்கண்டு போடுவினோம் நண்டுக்கு. இங்கே எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். சீசனுக்கு கிடைக்கிற நேரங்களில் இருந்ததுன்னு சொன்னால் நண்டும் முருங்கையிலையும் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் போட்டு எல்லாம் ஃபைனல் எல்லாமே போட்டு முடிஞ்சது. எண்ணெயில் அப்படியே மூடிட்டு நல்ல லோவில் உங்களோட அடுப்பில் எவ்வளவு கடைசி இது இருக்குதோ அதில் விட்டுட்டு 2 minutes விட்டுட்டு அந்த முருங்கையில் அந்த மணம் போகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிங்கண்டா சாப்பிட வேண்டிய. ஸோ நண்டு கறி எல்லாம் முடிஞ்சது, அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி ஆயிடுச்சுது. ஸோ எனி டேஸ்டி அப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்கள் அந்த வாயில் வச்சு சொல்லுங்களேன். Oh ja, oder gewonnen. Ja. But it's nice, oder? Nandurirachi. நண்டுக்குள்ள மீட் நல்லா இருக்கு, நிறைய இருக்குது. சுடுது. ஓகே, I am நண்டு பைத்தியம். I love it. நல்லா இருக்கு. அந்த காஜுன டேஸ்ட்டும் வேற இல்லை. உங்களுக்கு தெரியாது. Very tasty. சுடுது. சொல்லுங்க. ஒரு ஆடியன்ஸுக்கு சொல்லணும். பூசணிக்காயில் கொஞ்சம், கீரையில் கொஞ்சம், நண்டு சதையில் கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சு நண்டு சும்மா பஞ்சு போல இருக்குது நண்டு சதை. அப்படி பாருங்க அப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெரி சாரி மக்களே, செய்து சாப்பிடுங்க இதே மாதிரி. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து இது செய்து முடிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ரெண்டாலும் எடுக்கும் எல்லாம் டோட்டலாக. நீங்கள் கழுவி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளாக்கலண்டா டக்குன்னு செஞ்சுருங்க. ஆனால் அடுப்பில் நீங்கள் வச்சு சமைக்க தொடங்கிக்கல டைம் எடுத்து சமைங்க, அதுதான் இம்பார்ட்டன் இருக்கு இந்த கரைக்கு. சரி, ஓகே. நான் போயிருந்து நண்டு சாப்பிட்றேன்டா தனியாக இருந்து சாப்பிட்றோம்.
ஓகே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yeah.